இப்போ இந்த செங்கலை ட்ராப் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 6 ஃபீட் ஹைட்லேருந்து இந்த செங்கலை விடுறாரு. ஒரு திடமான மண்ணில் தான் இந்த செங்கல் விழுது. இப்போ இந்த செங்கலுக்கு எந்த டேமேஜும் ஆகலை. அடுத்த டெஸ்ட் எடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் டெஸ்ட் எடுக்கிறோம். அதே சேம் 6 ஃபீட்லேருந்து இந்த கல் விடுறோம். அந்த கல் ஒரு கொஞ்சமாக ஒரு கார்னர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. ஒரு ஒரு 10% மட்டும் வேஸ்டேஜ் ஆகிருக்கு. உங்களுக்கு அது வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அந்த கார்னர் எட்ஜஸ் மட்டும் உடஞ்சிருக்கு. அதே செங்கல் தான், மணலில் போட்ட அதே செங்கல் தான் இப்போது மறுபடியும் ரோட்டில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எச்எஸ் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரிக் எல்லாமே இதே குவாலிட்டியில் தான் இருக்கும். நம்மக்கிட்ட சீல் மட்டும்தான் வரும். சேம் இதே குவாலிட்டி தான் இருக்கும். சேம் அதே பிரிக்கு தான் மறுபடியும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் அதே கல்லை வந்து ஒரு 4 ஃபீட் ஹைட்லேருந்து விட போகிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஏரியா தான் உடஞ்சிருக்கு. சேம் அதாவது ஃபஸ்ட்டு எவ்வளோ டேமேஜ் இருந்துச்சோ அதே அளவு தான் மறுபடியும் இதே டேமேஜ் தான் இருக்குது. ஒரு தரமான கல்லை நீங்கள் சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.